வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லோரா குகை கோவில், அதாவது எல்லோரா கேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா நம்ம அவுரங்காபாத், அதாவது சத்ரபதி சம்பாஜி நகர்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன டவுன் இருக்குது. அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்ம சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் இந்த மாதிரி எல்லோரா குகை கோயில்கள்னு சொல்லி. இந்த எல்லோரா குகை கோயில்களில் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் அதெல்லாம் ஒரே ஒரு மலையில் செதுக்கி வச்சுருப்பாங்க. இதில் 3 மதத்தோட சிலைகள்லாம் இருக்குமா, அதாவது இந்துக்கள், அப்புறம் புத்த மதம், அப்புறம் ஜெயின் மதம் இதோடதெல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் புதுசாக போகிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. டிக்கெட் எவ்வளவு? இங்கே இருங்க, ஒரு ஆளுக்கு 40 ருபீஸ் இந்த மாதிரி டோக்கன் கொடுக்குறாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வர்றப்போ தயவு செஞ்சு இந்த மாதிரி மே மாதம் ஏப்ரல் மாதம் வராதிங்க. நானே டொயின்னு ஆகிட்டேன். கிட்டத்தட்ட அவ்வளவு வெயில். பஸ்ஸில் வந்ததுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மணி 3. இந்த 3 மணிக்கே வெயில் பார்த்திங்களா எந்த மாதிரி அடிக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இந்த மகாராஷ்டிரா நீங்கள் விசிட் பண்ணணும்னு வைங்களேன், அந்த மழை நேரத்தில் வர்றதான் நல்லது. மீதி எல்லா நேரமுமே வெயில் பயங்கரமாக அடிக்குது. போதா குறைக்கு மழைலாம் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் காஞ்சி போயிருக்கு. தண்ணி குடிக்கலைன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. ஸோ நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி டைமில் மான்சூன் டைமில் விசிட் பண்ணுங்கள், அதாவது பருவ காலங்களில். மற்ற நேரம் வராதிங்க தயவு செஞ்சு. வாங்க உள்ளே போய் எல்லோரா குகை கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் கைலாசநாதர் கோவில். இதுதான் கைலாசநாதர் கோயில்னு நினைக்கிறேன். இந்த கோயில் ஒரே பாறையில் ஒரு ஒட்டுமொத்த கோயிலுமே செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் கல்லில் செஞ்சு வச்சுருக்காங்க. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். இதுதான் அந்த கைலாசநாதர் கோயிலோட வரலாறு. 735 AD, அதாவது முன்னாடியே கட்டியிருக்காங்க. ராஷ்டிர கிங் தண்டி துர்கா அவர் தான் கட்டியிருக்காரு இதை. இது லொக்கேஷன் பிளான், எங்கெங்கே எந்தெந்த கேவ்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது, நமக்கு ஹிந்தி தெரியாது. எந்த பாலிடிக்ஸும் பார்க்காம தயவு செஞ்சு மக்களே ஹிந்தி கற்றுக்கங்க. ஏன்னா இங்கிலீஷை மட்டும் வச்சுட்டு இந்தியாவில் காலம் ஓட்ட முடியாது. ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணுமே. அந்த மாதிரி தான் இருக்குது நிலமை. ஒருத்தருக்கும் தெரியலை. இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி மராத்தி தான் பேசுகிறாங்க. அந்த மராத்தி பேசுகிறவங்களும் இந்தியே பெரிய லாங்குவேஜை பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியலை. போங்க வெளியே வெயில பாருங்கள். எப்பா ஓகே, உள்ளே வந்த உடனே தான் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. அப்பா, இவ்வளவு கோயிலும் ஒரே பாறையில் பண்ணியிருக்காங்க. பார்த்தேன். ஆமாம், இது எல்லாமே ஒரே பாறையில் கட்டியிருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். எல்லோரா குகை கோயிலே கைலாசநாதர் டெம்பிள் இருக்குது. இங்கே இருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இடம். ஒரே பாறையில் இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். எவ்வளோ பெரிய விஷயம். வாங்க உள்ளே எந்தெந்த மாதிரியான சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இவ்வளவையும் ஒரே பாறையில் செஞ்சுருக்காங்க. உண்மையிலே பெரிய விஷயம் தான். அங்கே பாருங்கள், ஒரு பெரிய யானை சிலை வேறு செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ளே லாந்துறதுக்கே தெம்பு வேணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெயில் அடிக்குது. வாவ், ஆனால் உண்மையிலே சூப்பரான பிளேஸுங்க. கண்டிப்பாக மஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு இடம். கொஞ்ச நேரம் உட்காருவோம் இதில். அப்பாடா, ஆமாம். இங்கே எப்படி இருக்கா வெளியே பாருங்கள் வெயில. என்ன வெயில் பாருங்கள். எவ்வளோ பெரிய யானை சிலை பாருங்கள். இவ்வளோ பெரிய கோயிலே ஒரு பாறையில் பண்ணியிருக்காங்க. யானையை பண்ண மாட்டாங்களா என்ன? இப்போ கைலாசநாதர் கோயில் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இவ்வளோ பெரிய பாறையில் அவங்களே இடித்து இந்த மாதிரி நம்ம ஊர் கோயில் மாதிரி கட்டி கீழே சிற்பங்கள்லாம் செஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
எவ்வளோ சிற்பங்கள் பாருங்கள். ஒரே பாறையில் ஒரு கோயில் கட்டுறதே பெரிய விஷயம். அந்த பாறையை பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைன்னு. கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன இந்த மாதிரி சிற்பங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து போர் முறைகள். சிங்கம் வளர்த்துருப்பாங்க போல். சிங்கத்தை கட்டி வண்டியில் இழுத்துட்டு போகிறாங்க. எவ்வளவு சிற்பங்கள் பாருங்கள். வில்லு, அம்பு, ஓ மை காட். இங்கே பாருங்கள் யானை சிற்பம் செஞ்சு வச்சுருக்காங்க. பெரிய யானை சிற்பம். ஒரு யானை, இன்னொரு யானை. இது வந்து சிங்கம் மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் ஆளின்னு சொல்லுவாங்க, அதுதான். வாவ். இதில் மேலே ஏறி உள்ளே போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். வாங்க மேலே ஏறி போகலாம். இதுக்குள்ளே போகலாமாடா? ஓகே, இதில் போகலாம். இங்கே பாருங்கள் சிவலிங்கம். ஸோ சிவனுக்காக அதாவது சிவனுக்காக உருவாக்கப்பட்ட ஆலயம். சிவலிங்கத்தை பற்றின சிற்பங்கள் ஏகப்பட்டது இருக்குங்க. கீழே மாட்டோட சிற்பம் செதுக்கி வச்சுருக்காங்க, ரிஷபம். எவ்வளோ பெரிய கல் தூண் பாருங்கள். நீங்களே யோசிங்க, ஒரு பாறை, பெரிய பாறையில் கல் தூண் எவ்வளோ பெருசு. சிலைகள், சிற்பங்கள். இது வந்து எந்த மாதிரினா ஒரு எரர் வராமல் பண்ணணும். ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நம்மளால் இதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல இந்த அளவுக்கு பாதி இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பாதி இது பண்ணியிருக்காங்க, பாதி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் பாறை வந்து தொங்கிட்டு இருக்கு. கீழே வரவங்க பார்த்து வரணும், தலையில் விழுந்துடக்கூடாது. இந்த கோயிலை சுற்றி யானைகளோட சிற்பங்கள் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த எல்லோரா குகை கோயிலுக்கு வரணுங்கிறது வந்து எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை. ஏன் அப்படின்னா இதை வந்து நான் ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கேன், எல்லோரா அஜந்தா குகை கோயில்கள் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இங்கே எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரீசெண்டாக நெட்டில் பார்த்தேன். ஸோ மகாராஷ்டிராவில் இருக்குது, அவுரங்காபாத்தில் இருக்குது அப்படின்னோடனே அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே எப்படி வரலான்னு சொல்லி பூனேக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி பூனேலேருந்து நேற்று ஒரு கோயிலுக்கு நாசிக்கில் வந்துட்டு திரும்பகேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிர்லிங்க ஆலயத்துக்கு போயிட்டு அந்த நாசிக்கிலேருந்து இந்த அவுரங்காபாத் வந்து இந்த அவுரங்காபாத்தில் ஒரு ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். இது ஒரு 30 கிலோமீட்டர் அவுரங்காபாத்திலேருந்து. ஸோ பஸ்ஸில் வந்தோம். பஸ்ஸில் வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா வெயில். ஸோ மழை நேரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை குளிர்காலம், அந்த டிசம்பர் ஜனவரியில் வந்திருக்கணும். நாங்கள் மே மாதத்தில் வந்ததுனால ரொம்ப வெயில். அதை தவிர மீதி எல்லாமே ஓகே. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு டைமாவது விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம். நம்ம வந்து வெளிநாட்டுக்கு அங்கே இங்கேன்னு போய் சுற்றுறதை விட நம்ம இந்தியாவிலேயே வந்துட்டு நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெளிநாட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் கிடைக்காது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் முடிஞ்சால் உங்களால் கண்டிப்பாக இங்கே வந்து சுற்றி பாருங்கள். இது வந்து இந்த நரசிம்ம அவதாரம் அதோட சிலை பாருங்கள். இது வந்து பார்க்கடலில் வந்து விஷ்ணு வந்து படுத்திருக்கிறது. ஓகே, ஹிந்து மதத்தில் உள்ள எல்லா விதமான நம்பிக்கைகளையும் வந்துட்டு இவங்க சிலையாக வடித்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல. கோயில் எந்த பக்கம் பார்த்தாலும் பயங்கர அருமையாக இருக்குது. ஒரு மலையில், அதாவது ஒரு பாறையில் எப்படி இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காங்கங்கிறது பெரிய ஆச்சரியம்தான். கோயிலுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது. ஓ, அதாவது இந்த குகையில் வந்துட்டு ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிறாங்க மக்கள்லாம் வெயிலில். ஆமாம், வவ்வாலோட ஸ்மெல் அடிக்குது. இன்னும் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே போகிறதுக்கு மேலே போகலாம், ஆனால் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ. ஆமாம், இங்கே வவ்வாலோட ஸ்மெல்லு அதிகமாக இருக்குது. அந்த ஸ்மெல்லு தான். நோ நோ,
போய் பார்க்கலாம். கம். உள்ள எந்த அளவுக்கு லைட் ஓகே ஓகே இது வரைக்கும் தோண்டியிருக்காங்க. அப்புறம் ஒரு டெட் எண்டில் ரிட்டன் வந்துட வேண்டியதான். ஆமாம், இது கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு சில இடங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை விட்டுருப்பாங்களா நினைக்கிறேன். போல இருக்கு போலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். இந்த சிற்பங்கள் பார்த்துருங்க, எல்லா சிற்பங்களும் நல்லா இருக்கு, செதுக்கி இருக்காங்க அப்படியே கையால். நம்ம கோயிலுக்குள்ளே போக வேண்டிய நேரம் வந்துட்டு போகலாம். பா அப்பா 3 மணிக்கு வெயில பாருங்க. வேண்டாண்டா, அது மாதிரி தானே இருக்கும். இந்த வழியாக எல்லோரும் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. நம்மளும் இப்படி ஆஹா என்ட்ரி ஃபார் திஸ் அதர் சைட், திஸ் சைட் ஆல்சோ யூ கேன் கோ டவுன். தேங்க்யூ. ஸோ இதுதான் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு, மேலே போகிறதுக்கு வழி. மேலே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி தண்ணி குடிக்காமல் இருக்கிற இந்த நேரத்தில் படியேற போட்டு என்னை சாவடிக்கான். இது கோயில் நினைக்கிறேன். செருப்பை எல்லோரும் வெளியே கலத்தி போட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு உள்ளே போகலாம். ஓம் நம சிவாய். உள்ளே பாருங்கள், கோயிலுக்குள்ள லைட் லோவாக இருக்குது. பட் ஓகே. இங்கேயும் ஒரு சிற்பங்கள் இருக்குது. துவாரபாலகர்கள் சிலை உங்களுக்கு நான் காட்டுறேன். கைலாசநாதர் பார்த்துக்கோங்க. கோயில் மேலே கூட வந்து சிற்பங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்கள் இதுதான் கைலாசநாதர். எல்லாரும் வணங்கிக்கோங்க உங்களுக்காக. ஓம் நமச்சிவாய். முடிஞ்சது. கைலாசநாதர் கோவிலில் தரிசனம் பண்ணியாச்சு. அங்கே வழி கிடையாது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வராங்களா? ஆமாம், இங்கே என்னமோ இருக்குது. ஓகே ஓகே. இது வந்து நம்ம நம்ம சவுத் இண்டியன் கல்ச்சர் மாதிரி வந்து கோயிலுக்கு வெளியே வந்து நிறைய இது வச்சுருக்காங்க. அது என்ன சொல்கிறது, மற்ற தெய்வங்களுக்கான அந்த சன்னதிகள். இது வந்து நார்த் இந்தியாவில் மோஸ்ட்லி இருக்காது, இங்கே இருக்குது. ஆனால் தெய்வங்கள் தான் இல்லை. தெய்வம் இல்லை, இடம் மட்டும் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் வடிக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவனுங்களுக்கு அதான் வேலை. ஸோ ஆனால் வந்து வடிக்கலை. எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் வந்து கொஞ்சம் கோயில் கட்டி முடிக்காமல் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்தையும் பார்க்குறப்ப அப்படி தான் ஃபீல் ஆகுது. இந்த இடம் வந்து விநாயகருக்கான சந்நிதி பாருங்கள். அதே மாதிரி தான் விநாயகருக்கான சந்நிதி வச்சுருக்காங்க. ஆனால் விநாயகர் வடிக்கலை. பிளான் பண்ணியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஓகே,
இதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது. கோயிலுக்கு நேராக பின்னாடி ஒரு என்ன சந்நிதி இருக்குது. வா, இதுலேயும் தெய்வங்கள் இருக்கான்னு தெரியல. ஆமாம், இதுவும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது பாருங்கள். இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல ஆக்சுவலி முருகருக்கான சந்நிதி வரும், வைக்கலை. முருகா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். எந்த ஃபோட்டோ எடுத்தாலும் உங்களை நல்லா பிரைட்டாக காட்டும். ஏன்னா பிளாக் கலர் ஸ்டோனுங்கிறதுனால நல்லா பிரைட்டாக காட்டும். கிளாரிட்டி செம்மையாக விழும். சிலைகள் நிறைய, எக்கச்சக்கம், ஏராளமாக. இதெல்லாம் கெட்டி முடிக்கிறதுக்கே சில ஆண்டுகள் ஆயிருக்கும். ஒரு வழியாக வந்து கைலாசநாதர் கோயிலை வந்து சுற்றி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு மொத்தம் வந்து இந்த எல்லோரா குகையில் வந்து 30 குகைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து கைலாசநாதர் கோயில். அது போக மீதி நிறைய குகைகள் இருக்குது. அது வந்து இந்து மதம் சம்மந்தமாகவும் புத்த மதம் சம்மந்தமாகவும் அது போக வந்து சமண மதம் சம்மந்தமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இனி போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க என்னோட. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, இந்த பாறையில் அங்கங்கே குகைகளாக வச்சுருக்காங்க. இதுதான் வந்து எல்லோரா குகைகள். இதில் மெயின் வந்து கைலாசநாதர் டெம்பிள். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இது வந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம மாமல்லபுரத்தில் பல்லவர்களோட சிற்பம் இருக்கும். இந்த பாறையிலலாம் வந்து சிற்பங்கள் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள். இதே கேவ் நம்பர் என்னடா? ஓகே, இது பாருங்கள். இது கேவ் நம்பர் 14. இதுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியா? இது வந்து ராவணனோட ஸ்கல்ப்சர் அவனோட ஸ்டோரின்னு அவரோட ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ராவணனோட இதையெல்லாம் சின்ன சின்ன குகைகள். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பெரிய இது. இங்கேயும் தான் தெய்வம் வைக்கிறதுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் தெய்வத்தை வைக்கல. இது என்னதுடா? இங்கே பாருங்க. யாரோட பாதம் நினைக்கிறேன். கேவ் நம்பர் 14. ஓகே, இது வந்து கேவ் நம்பர் 13. பாருங்கள், இதெல்லாம் சின்ன கேவ். இங்கே எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. வாங்க அடுத்த கேவ் போகலாம். இது வந்து கேவ் நம்பர் 12. இது ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து சிலைகள்லாம் எதுவும் இல்லை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆனால் ஒரு சரியான மண்டபம் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள். வாவ், இங்கே இருங்க. ஆமாம், இது வந்து புத்த மதத்தோடது. சாரி, ஆமாம், இங்கே பாருங்கள். புத்தரோட சிலை வந்து இங்கே இருக்குது.
போலாமா? இந்த இதில் பாருங்க, மழை பெய்கிற தண்ணி வெளியே போகிறதுக்கு ஒரு குழி மாரி வச்சுருக்காங்க. இது 11ம் இந்த மாதிரி தான் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் கண்டினியூஸாக இருக்குது. சாரி, இங்கே பாருங்கள் 1 to 10 நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து 10, 10ஆம் நம்பர் கேவு. ஸோ 10ஆம் நம்பர் கேவு கொஞ்சம் ஏதோ ராஜாவோட மாளிகை மாதிரி லைட்டாக அலங்கரிச்சிருக்காங்கல்ல. ஆமாம், நிறைய ஒர்க் இருக்குது. இதில் நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்குங்க. டோன் சிட் அண்ட் கிளைம்ப் ஓவர் தி ஸ்கல்ப்சர்ஸ். டோன் சிட் கிளைம்ப் ஓவர் தி ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்றாங்க. பட் இப்போ நம்ம வடக்கு நம்பருக்கு நிறைய ரீச்லாம் பண்ணாங்க. ஸ்கல்ப்சர்ஸ் இது வந்து 10. உள்ளே போய் பார்க்கலாம். 10. புத்தரோடது. ஸோ 10வது கேவ் டெடிகேட்டட் டு லார்டு புத்தா. கேவ் நம்பர் 10 வந்து புத்த மதத்தோடது. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய புத்தர் சிலை வந்து செதுக்கியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது, கேவ் நம்பர் 10 வந்தால் புத்தரை பார்க்கலாம். கேவ் நம்பர் 8 கேவ் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை சார்ந்தது. இங்கேயும் புத்தரோட சிலை இருக்குது பாருங்கள். உள்ளே போய் பார்க்கலாம். அங்கேயும் புத்தர் தானடா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா புத்தரோட சிலை இருக்குது. கேவ் நம்பர் 17 இந்து மதத்தை சார்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது சிலைகள் பாருங்கள். அப்பா, ஆமாம், இங்கே பாருங்கள், பத்ரகாளி. ஓ சாரி, சிவன். எது உள்ளையா? ஆமாம், ஒரு சிலை இருக்குது, என்னென்னு தெரில, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. சிவலிங்கம் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க மீதி உள்ள இதை பார்க்கலாம். இது கேவ் நம்பர் 5. கேவ் நம்பர் 5, அப்பா பெரிய மண்டபமாக இருக்குது. கேவ் நம்பர் 5 லென்த்தை பாருங்கள், செம ஜில்லுன்னு இருக்குது. கூலிங் ஆசமாக இருக்குது. கூலிங் இதுவும் புத்த மதத்தை சார்ந்தது தான். ஐயோ கொஞ்சம் வழி விடுங்க கோபி. ஓகே பாலா, சில்லுன்னு இருக்குல்ல? செம்ம ஜில்லுன்னு இருக்குது. வெயில் ஆனால் ஒரு வெயில். கேவ் நம்பர் 6 புத்த மதத்தை சார்ந்தது. இது கேவ் நம்பர் 4. கேவ் நம்பர் 4 அதே தான், புத்த மதத்தை சார்ந்தது தான். இதுவும் இங்கேயும் புத்தரோட சிலைகள் தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த வியூ நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், 6, 5, 4. இன்னும் 1 and 2 இருக்குது. புத்தரோட சிலைகள் வெளியே வச்சுருக்காங்க. கேவ் நம்பர் 3 புத்தா. கேவ் நம்பர் 3 வந்து புத்தா.
கேவ் நம்பர் 3 புத்தா டெடிகேட்டட் டு. மேலே போகலாமா? கேவ் நம்பர் 2 புத்தரா. இது 8th செஞ்சுரியில் வந்து பண்ணது. இது புத்தரோட சிலைகள் நிறைய இருக்குது. கேவ் நம்பர் 2 ஆல்சோ. கேவ் நம்பர் 2வும் வந்து புத்த மதத்தை சார்ந்தது. புத்தரோட சிலைகள் நிறைய இருக்குது. 18க்கு அப்புறம் வந்து சைனீஸ் வரும்னு நினைக்கிறேன். 18க்கு அப்புறம். சிங்கிள் ராக் புத்தா. ஆமாம், இது மொத்த கோயிலுமே வந்து சிங்கிள் ராக்கில் பண்ணதாண்டா. இதுதான் கேவ் நம்பர் 1. நம்ம இப்போ 18 அந்த கைலாசநாதர் டெம்பிள்லேருந்து அப்படியே வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது உள்ளே வந்தாலே ஆனால் நல்ல ஜில்லுன்னு இருக்குங்க. ஒன்றில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஒரு மண்டபம் ஜஸ்ட்டு அவ்வளோதான், இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. வாங்க இனிமேல் போயிட்டு அந்த 18லேருந்து 30 வரைக்கும் இருக்குது, அதுலேயாவது சமண மதத்தை சார்ந்தது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. அதாவது நம்ம வந்த ஃபஸ்ட்டு 16 அந்த கைலாசநாதர் கோயில் இதுதான். இங்கே இருந்து இந்த பக்கம் ஒரு பாலம் மாதிரி இருக்குது. இதை தாண்டி போனால் 17 to 34 வரைக்கும் கேவ்ஸ் இருக்கும். அந்த 16க்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீதி 1 to 16 நம்ம இப்போ பார்த்தோம்ல. இப்போ நம்ம 17லேருந்து போகலாம். கேவ் நம்பர் 17. இந்து மதத்தை சார்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது சிலைகள் பாருங்கள். அப்பா ஆமாம், இங்கே பாருங்கள் பத்ரகாளி. ஓ சாரி, சிவன். எது உள்ளையா? ஆமாம், ஒரு சிலை இருக்குது, என்னென்னு தெரில, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. சிவலிங்கம் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க மீதி உள்ள இதை பார்க்கலாம். கேவ் நம்பர் 19 உள்ளே வந்து வவ்வாலோட ஸ்மெல்லு அதிகமாக இருக்குது. ஓகே, ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கேயும் வந்து சிவலிங்கம் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், சிவலிங்கம். ஆமாம், ஹிந்து கோயிலோடது இது. இது சுற்றி வர்ற மாதிரி வந்துட்டு வெட்டியிருக்காங்க, பட் கம்ப்ளீட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வவா போய் பார்க்கலாம். ஆமாம் போகலாம். ஆனால் வவ்வால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சுற்றி வர மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஆனால் வவ்வால் பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் போக வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அலைய முடியலை. 30 குகை, இந்த வெயிலில் வேறு வந்துட்டு அங்கேயும் இங்கேயுமா அலையணும் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. சில இதெல்லாம் வந்துட்டு யாருமே போகவே மாட்டேன்றாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், முக்கியமாக நீங்கள் இதை சுற்றி பார்க்க வரீங்கன்னா மழை காலத்தில் வாங்க. வெயில் நேரத்தில் முடியலை, ஏன்னா பாடி எனர்ஜி ஃபுல்லாமே மொத்தமாக ட்ரெயின் ஆயிடுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றணும், ஒவ்வொரு குகையிலையும் ஏறி இறங்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகும். அதனால் மழை நேரத்தை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் வாழ்க்கையில் ஒரு முறை. ஆனால் அதை மழை நேரத்தில் வந்து பாருங்கள். இது எல்லாம் சேர்த்து கேவ் நம்பர் 20. அதில் ஒரே ஒரு பெரிய நந்தி இருக்குது, அங்கே போகலாம். நந்தி கேவ் நம்பர் 20ல் ஒரு பெரிய நந்தி இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம்.
நந்தி இருந்தாலே தெரியும். இந்த கேவ் நம்பர் 20 சிவனோடது. This cave temple locally known as ராமேஸ்வரா 7வது செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. சாரி, கேவ் நம்பர் 21. இந்த இடம் பேர் தான் ராமேஸ்வரா. எல்லா இடத்துலையும் சிலைகள் ரொம்ப அற்புதமாக வடித்து வச்சுருக்காங்க. இதுக்கு மேலேயும் வந்துட்டு ஒரு கோவில் இருக்குது. அதில் மேலே ஏறி போனால் அதுதான் 20ன்னு நினைக்கிறேன். வேணாம், ஆல்ரெடி முடியலை. இது கேவ் நம்பர் 22. இதுவும் வெளியே வந்து நந்தி இருக்கிறத பார்க்குறப்பவே தெரியுது இது வந்து சிவன் கோவில். இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன குட்டி குகை, அதுலேயும் ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஓம் நம சிவாய. இது வந்து கேவ் நம்பர் 23. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேவில் வந்துட்டு தண்ணி வந்து சேவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. சும்மா இல்லைடா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து தண்ணி சேவ் ஆகிற மாதிரி ஒரு குகை பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு சின்ன குகை கோயில். இந்த 23க்கு அப்புறம் உள்ள பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கேயே ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னொரு இடத்துக்கு போகணும், ஒரு முக்கியமான கோயிலுக்கு போகணும். அது எந்த கோயில்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா அதுவும் ஒரு ஜோதிர்லிங்கம் தான். மறக்காமல் வீடியோ பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். வாங்க. நம்பரை எழுதலை. சரி நண்பர்களே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே போகணும், சுற்றி சுற்றி போக வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், மொத்தம் 32 கேவ் இருக்குது. இப்போது நம்ம வந்து ஒரு 24-25 கேவ் கவர் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதே போதும். இதுக்கு மேலே உள்ள கேவில் வந்துட்டு சமண மதத்தோட அந்த சின்னங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப மேலே ஏறி போக வேண்டியது இருக்குது. மழை நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நல்லா உடல் தெம்போட எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி இங்கே வந்திருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா வந்து லைஃப்பில் ஒரு டைம் வந்து இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும். அட்லீஸ்ட் கைலாசநாதர் டெம்பிளுக்காக தான் வந்து பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரா கேவ்ஸ் வாங்க. முக்கியமாக மழை நேரத்தில் வாங்க. வந்து ஃபேமிலியோட சரி இல்லை தனியாக வந்தாலும் சரி, நல்ல ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வில்லேஜ் ஃபுடி கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.